عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقفوا ما ليس لك به علم. صدق الله العظيم. الحمد لله. ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு ஆயத்திற்கு கீழே உண்டான விரிவாக்கத்தை அதனுடைய விரிவை கேட்டு அதன்படி அமல் செய்து வருகின்றோம். அதனை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனம், அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா குர்ஆனில இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகின்றார். வலா தகஃபு மா லைஸ லக பிஹில் இல்ம். என்ன அர்த்தம் என்று பார்த்தால், வலா தகஃபு மா லைஸ லக பிஹில் இல்ம், உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி அறிவு இல்லையா, அதனை நீங்கள் பின்தொடராதீர்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு தெரியல, அதை நீங்க மற்றவர்களிட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீர்கள், நீங்கள் தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் பின்தொடராதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு சமூகத்தில் நம்மீது ஒருவனுக்கு நம்பிக்கை வர வேண்டும், நம்மை நம்பி ஒருவன் ஒரு விஷயத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஆக ஒரு அத்தியாவசிய தேவை, ஒரு முக்கிய தேவை என்னவென்று பார்த்தால், அவனினுடைய நாவுத்தன்மை, அந்த பேச்சு தன்மை என்பது மிக தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் இருக்க வேண்டும். ஒருவன் நம்மளை நம்பணும், இவன் மோசடிக்காரன் அல்ல, இவன் நல்லவன், இவன் எந்த ஒரு வம்புக்கு போகாதவன், இப்படி மற்றவர் நம்மை நம்ப வேண்டும், நம்மின் மீது ஒரு நம்பகத்தன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால், நம்ம இடத்தில் இருக்க வேண்டிய ஒரு குணம் நம்முடைய நாவுத்தன்மை, நம்முடைய பேச்சுத்தன்மை என்பது தூய்மையாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவினுடைய விஷயத்தில் நிறைய விஷயங்கள் எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். அதனை பற்றி நல்விதமாகவும் நாயகம் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா குர்ஆனில் இதை பற்றி எக்கச்சக்கமான வசனங்கள் கூறி வருகிறான். ஒரு மனிதனுடைய நாவடக்கம் எவ்வாறு முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி கூட அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நுணுக்கமாக பல ஆயத்துக்களை சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபயகுல் கைரன் அவ் யஸ்மத். யார் அல்லாஹ்வை கொண்டோ மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா வாயை மூடி அமைதியாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருத்தனிடத்திலிருந்து வருகின்ற பேச்சு தன்மையும் நல்விதமாக இருந்தாலே தவிர அவன் வேறு எதையும் பேச வேண்டாம். பேசின நல்லதை பேசு, மற்றவர்களிடத்துல சொல்லக்கூடிய விஷயம் நல்லதை சொல்லு, உன்னுடைய நாவ தூய்மையை பற்றி மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளு, உன்னுடைய விஷயங்களை பற்றி, இஸ்லாத்தினுடைய விஷயங்களை பற்றி, அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா சொல்லிய விஷயங்களை பற்றி மற்றவர்களிடத்துல எடுத்து சொன்னாலே தவிர நீ மற்றவர்களிடத்துல பேச வேண்டாம் என்று நமக்கு எல்லாம் எச்சரிக்கை செய்கின்றார்கள் நாயகம். இன்றைக்கு ஒருவனிடத்துல இந்த பொய்யினுடைய வளமை, இந்த பொய்யினுடைய தன்மை எந்த அளவுக்கு நீடிச்சிருச்சுன்னு சொன்னா, பெரியவர்கள் எல்லாம் பொய்யை என்னமோ காசு செலவு பண்ற மாதிரியே எல்லாம் செலவு செய்கின்றார்கள். இந்த பொய்யினுடைய விஷயத்துல காசு செலவு பண்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பொய், என்ன சொன்னாலும் பொய். சிறுவர்கள் எல்லாம் இந்த பொய்யினுடைய விஷயத்துல ஒரு விளையாட்டாக, ஒரு பொடுபோக்காக இருக்கின்றார்கள். என்ன செஞ்சிட போறான், எல்லாம் இதான் நம்மளை செய்வான் என்கின்ற ஒரு தன்மை, ஒருடைய அச்சம் இல்லாமல் அந்த பொய்யினுடைய விஷயத்தில் ஒரு விளையாட்டாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு வீட்டுல
வீட்டுக்கு ஒருத்தன் யாசகன் பிச்சைக்காரன் காசு கேட்டு வந்தானா, சின்ன பிள்ளைங்களை விட்டு நீ தம்பி வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லி விடுறா போடா அப்படின்னு சின்ன பிள்ளைங்களை ஏவி விடுறது. அவன் போய் என்ன சொல்லுவான், வீட்டுல யாருமே இல்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். இதுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுத்தருகின்ற ஆரம்பம் பொய். இதுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பொய் வேற யாரோ கற்றுக் கொடுக்கல, வெளியில உள்ள மக்களோ வெளி ஆட்களோ கற்றுக் கொடுக்கல. வீட்டில் இருக்கின்ற அன்றாட வீட்டு வேலையை செய்கின்ற பெண்மணிகள் நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இவ்வாறு யாசகம் கேட்டு வருகின்ற இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுடைய பிள்ளைகளை இப்படி சொல்லப்பா இது நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கற்றுக் கொடுப்போர் நீங்கள் மட்டுமே. இதைத்தான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்றதா? அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்தை கேட்டார்கள், யார ரசூலல்லாஹ், ஐய முஸ்லிமூன் அஃலல், முஸ்லிம்களே யாரு சிறந்தவர், முஸ்லிம்கள்ல யாரு சிறந்தவர் கேட்டோனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. என்ன அர்த்தம்னு பார்த்தா, முஸ்லிம் என்னவன் சாந்தமாக இருப்பான். எப்படி தெரியுமா? மற்றொரு முஸ்லிமினுடைய கரத்தை விட்டோ அல்லது நாவுகளை விட்டோ சாந்தமாக இருக்கின்றானே அவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார் நாயகம். இப்ப நீ ஒரு முஸ்லிம், நீ ஒருத்தன், அவனுடைய விஷயம் தெளிவா இருக்கணும். அவனை அடிக்கிறதோ அவனை திட்டு வாயால திட்டுறதோ கையை வச்சு அவனுக்கு துன்புறுத்துற இருக்கக்கூடாது. இப்படி ஒருவன் இருந்தான் சொன்னால் அவன் தான் சிறந்த முஸ்லிம் என்று சொன்னார்கள் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஓ, இந்த மாதிரி எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு சுவனத்துல அல்லாஹ் நமக்கு ஒரு எல்லா துவாவிலும் கேட்கின்ற வழக்கம் ஒன்றாக இருக்கும். யா அல்லாஹ் என்னை சுவனத்துல சேர்க்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை சுவனத்தை எனக்கு வாஜிபாக்கிறியா அல்லாஹ், யால நரகத்தை ஹராமாக்கிறியா அல்லாஹ் என்று நாம் எல்லாம் கேட்போம். ஆனால் அதற்காக நாம் செய்யக்கூடிய, அதற்காக நாம் எவ்வாறு முயற்சி செய்கின்றோம், அதற்காக நாம் எல்லாம் முயற்சி எடுத்திருப்போமா? அதற்குரிய முயற்சி என்ன? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை இவ்வாறு சொல்லி காட்டுகின்றார்கள், மை யத்மன லிமா பைன லிஹியைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அல்மன லஹுல் ஜன்னா. யார் எவர் ஒருவர் தன்னுடைய இரண்டு தாடைக்கு மத்தியில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் தன்னுடைய இரண்டு தொடைக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை யார் பாதுகாத்துக் கொள்கிறாரோ, யார் பாதுகாப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு சுவனத்தினுடைய விஷயத்தில் அவருக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நாயகம் பெருமான் சொல்லி காட்டினார்கள். இந்த ரெண்டு தாடைக்கு பதில் என்னங்க இருக்கு? நம்முடைய நாவு, நம்முடைய வாய். இந்த வாயை நீங்க ஒழுங்கா வச்சுக்கணும். மற்ற இடத்துல பேசும்போது நல்லா பேசணும். மற்றவருடைய விஷயத்தை நீங்க நல்லா அந்த நாவை வச்சு நடந்துக்கணும். மற்றதை புறம் பேசுறதோ, மற்றவனை ஏசி பேசுறதோ, மற்றவனை திட்டுறதோ, மற்றவனை சபிக்கிறதோ இருக்கக்கூடாது. இப்படி ஒரு மனிதனத்துல யார் இருக்கிறாரோ அடுத்து சொல்லி நாயகம் சொல்றாங்க, இந்த இரண்டு தொடைக்கு மத்தியில இருக்கின்ற மர்மன ஸ்தானத்தை யாரு பாதுகாக்கிறார்களோ, யார் மற்ற அனாவசியமான விஷயங்களை விட்டு, யார் விபச்சாரங்களை விட்டு, யார் மற்ற தீண்டுதலான விஷயங்களை விட்டு யார் பாதுகாக்கிறார்களோ, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாரே, இவருடைய சுவனத்தினுடைய விஷயத்திற்கு நான் பொறுப்பேற்றுகிறேன் என்று சொன்னார்கள் நாயக பெருமான். யாரு? நம்ம ஒண்ணும் பொறுப்பேற்க தேவையில்லை. இந்த ரெண்டு விஷயத்த நம்ம சரியா இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய சுவனத்திற்குரிய விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். இன்றைக்கு விபச்சாரத்தினுடைய கெடுபிடிகள் எந்த அளவுக்கு அல்லாஹ் அக்பர், அவ்வளவு ஒரு விபச்சாரத்தின் இன்றைக்கு பெருகி கிடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்மை நாளுடைய அடையாளங்களை பற்றி சொல்லும் போது இவ்வாறு சொல்லுகின்றார்கள், மறுமை நாளினுடைய நேரம் வருகின்ற பொழுது விபச்சாரங்கள் எல்லாம் வெளிப்படையாக மக்களுடைய கண்ணோட்டத்திற்கு கொண்டு வரப்படும் என்று சொன்னார்கள் நாயகம். எனவே விபச்சாரங்கள் எல்லாம் வெளிப்படையாக நடக்கும். எப்போ? மறுமை நாள் நெருங்கிக்கிட்டே வரல, மறுமை நாளுடைய நெருக்கத்தில் விபச்சாரங்கள் எல்லாம் திறந்த வெளியில் நடக்கும் என்று சொன்னார்கள் நாயகம். இன்றைக்கு சமூகத்தில் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதோ இல்லை, தமிழ்நாட்டை விட மறைவா எக்கச்சக்கமா நடக்குது. ஆனால் வெளி கண்டங்கள் எல்லாம், இந்த தாய்லாந்து போன்ற பகுதிகள் எல்லாம் விபச்சாரத்தினுடைய பெருக்கம், விபச்சாரத்தினுடைய வீரியங்கள் அங்கே தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது. விபச்சாரத்தை விட அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அதற்கு அங்கீகரிக்கிறது என்று சொன்னார்கள். விபச்சாரத்தினுடைய வீரியம், விபச்சாரத்தினுடைய இவ்வளவு ஒரு மாற்றம் இன்றைக்கு
வீறிட்டு கிடக்கிறது. சமீப காலத்தில் கூட நம்முடைய கம்பத்துல எத்தனையோ விஷயங்கள். ஒரு மகன் தன்னுடைய தாயிடத்துல தவறாக நடந்து கொண்டான் என்பதாக ஒரு செய்தி பேப்பர்ல படிக்கிறேன். அப்போ விபச்சாரத்தினுடைய விஷயம் என்பது இன்றைக்கு சமூகத்தில் பெருகி கிடக்கிறது. அதே போன்று தன்னுடைய நாவினுடைய விஷயத்திலும் இந்த வாயினுடைய விஷயத்திலும் மற்றவர்கள் ஏசுகின்றவாறு நம்முடைய நாவை நாம் எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்குத்தான் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளினுடைய காலையில ஆதமுடைய மகன், அதாவது நம்ம எல்லாம் எந்திக்கின்ற பொழுதுல காலை எந்திப்போம்ல, அந்த டைமிங்ல எல்லா உறுப்புகளும் நம்ம உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும், கண்ணு மூக்கு வாய் காது காலு வயிறு எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து பயப்படுமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாவை பார்த்து பயப்படுமா. அந்த நாவு எல்லாரும் அந்த நாவு இந்த இருக்கிற எல்லா உறுப்புகளும் சொல்லுமா, அல்லாஹ்வினுடைய விஷயத்துல எங்களை பயந்துக்கோ, இத்தகை ஃபீனா, அல்லாஹ் பயப்படுற விஷயத்துல அல்லாஹ்வை அஞ்சுக்கிற விஷயத்துல எங்களை நீ அஞ்சிக்கோ என்று சொன்ன உடனே ஏன்னு தெரியுமா, அது இறுதியான ஹதீஸினுடைய வாக்கியத்துல பதிவு செய்றாங்க, இஸ்தகம்த இஸ்தகம்னா இனி வஜஜ்த வஜஜ்னா என்பதாக சொல்லுகின்றார்கள். நீ இந்த நாவை வச்சுட்டு சீராக ஒழுங்கு முறையில இருந்தனா நாங்க ஒழுங்கு முறையில இருப்போம். நீ இந்த இதை ஏடாகூடமா வளைஞ்சு கிழிஞ்சு கொடுத்தனா நாங்க அதுக்கு அதே மாதிரி நாங்களும் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்த்தால், இந்த நாவை வச்சுட்டு சும்மா கிடையாது. இந்த நாவை மற்ற வாயை கொடுத்து வம்பல மாட்டிக்கிறோம். வம்பல மாட்டனால அடி வாங்குறதெல்லாம் எவ்வளவு அடிக்கிறோம், வாயில் அடிக்க மாட்டான், மற்ற கை காலில் மேலதான் அடிப்பான். இதுதான் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள். நீ வாயை வச்சுட்டு மத்தவன் வம்பு கும்பு இழுக்காம நீ ஒழுங்கா இருந்து வச்சுக்கிய, உன்னால நாங்க தப்பிப்போம். இஸ்தகம்த இஸ்தகம்னா நீ வாயை மத்தவன் கொடுத்து நீ ஏடா கூடமா பேசி மத்தவன் வம்பு கிழித்து விட்டுருவ. அவன் அடிக்கிறமா அவன் வாயில் அடிக்க மாட்டான், என் உடம்புலதான் அடிப்பான், என் கையில் அடிப்பான், என் முதுகுலதான் அடிப்பான். அதனாலதான் பெருமானா சொல்றாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு காலை நேரத்திலும் ஆதமுடைய மகன் எந்திக்கும் பொழுது எல்லா உறுப்புகளும் தன்னுடைய வாயை பார்த்து பயப்படுது என்று சொன்னார் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய விஷயத்திலும் நாயகம் பயந்தார்கள். எதை பார்த்து? அவருடைய நாவை பார்த்து பயந்தார்கள். எல்லா சஹாபாக்களுடைய விஷயத்திலும் பயந்தார்கள். சுஃபியான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, திருமிதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. குல்து யா ரசூலல்லாஹ், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன், ஹத்தஸனி பி அம்ரி, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுங்க, எனக்கு அறிவிச்சு கொடுங்க, அத்தஸிமு பிஹி, அதனை கொண்டு நான் எல்லாம் பற்றி பிடிச்சுக்கிறணும். கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொன்னார்கள், குர் ரப்பி சும்மஸ்தகீம், நீ உன்னுடைய இறைவன் அல்லாஹ்னு சொல்லு, என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லு, அந்த விஷயம் நீ நிலைச்சு நில்லை என்பதாக சொன்னார்கள். சொல்லிட்டு அடுத்து அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். குல்து, நான் கேட்டேன், மா அஹ்வகு மா தகாஃபு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, என்னுடைய விஷயத்துல நீங்க எதை கண்டு பயப்படுறீங்க, என்னுடைய விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா என்று கேட்கிறார்கள் இந்த சுஃபியான் இப்னு அப்துல்லா. கேட்ட உடனே நாயகம் ஒரு வார்த்தையை, நாயகம் தன்னுடைய கையால நாவை இழுத்து சுட்டிக்காட்டி சொன்னார்கள், இந்த நாவை நாக்க வெளியே இழுத்துட்டு சொன்னார்கள், இந்த நாவை உங்களுடைய விஷயத்துல அஞ்சிரன்னு சொன்னாங்க, இந்த நாவை உங்களுடைய விஷயத்துல அஞ்சிரன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களுடைய விஷயத்தும் நாயகம் அஞ்சினார்கள். அல்லாஹ்வினுடைய விஷயத்துல, ரசூலினுடைய விஷயத்துல மிகவும் பேணுதலாக ஐவேளை மற்றும் நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வும் பொருந்தி கொண்டான், அவர்களும் பொருந்தி கொண்டார்கள் என்ற ஒரு சான்று பெற்ற சஹாபாக்களுக்கு இந்த நிலை என்றால், நான் இப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய விஷயத்தில் நாயகம் உங்களுடைய நாவினுடைய விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்மள ஏமாத்துறோம், நம்ம 5 நேரம் தொழுகிறோமான, ஒழுங்கா தொழுகிறோமான்னு தெரியல, அப்படியே ஒழுங்கா தொழுகாதும் அந்த தொழுகை அச்சம் இருக்கான்னு தெரியல, இறைவனுடைய பயபக்தி இருக்கான்னு தெரியல. இப்ப இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்முடைய விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய விஷயத்திலும் அஞ்சுகிறார்கள், ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய விஷயத்தில் இந்த நாவை கண்டு அஞ்சுகிறார்கள் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி நிறைய விஷயங்களில், நிறைய சஹாபாக்களுடைய விஷயத்தில் நாயகம் பெருமான் இந்த நாவினுடைய விஷயத்தை அஞ்சிருக்கிறார்கள்.
இந்த நாவை நீங்கள் மட்டும் சாதாரணமா நினைக்காதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, குர்ஆன் ஹஜ்ஜத்துல் லக்க அவ் அலைக்க. இந்த குர்ஆன் என்பது உங்களுக்கு சாதகமாக அமையலாம், பாதகமாக அமையலாம் சொல்றாங்களா இல்லையா? ஆனால் அதே போன்றுதான் உங்களுடைய நாவும். இந்த நாவை வைத்து பல நபர்களை நேரான பாதையில் அழைத்து செய்ய முடியும், ஹிதாயத்திற்கு கொண்டு வர முடியும், இஸ்லாத்தை எத்தி வைத்து ஹிதாயத்திற்கு நம்மின் பக்கம் இழுக்க முடியும். அதே சமயம் இந்த நாவை வைத்து ஒருவன் இஸ்லாத்தில் நல்ல நிலையாக இருக்கின்ற ஒருவனை வெளியேற்றவும் முடியும், ஒருத்தனை வழிகெடுக்கவும் முடியும் இந்த நாவை வச்சு. இந்த நாவினுடைய தன்மை என்பது, நாவினுடைய விஷயம் என்பது அவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம். சொல்லுவாங்களே, ஒரு 2 மனிதர்கள் கடை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு 2 மனிதர்கள் கடை ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஜவுளி கடை தான். ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அவர் ஆன்லைன் மூலமா மொபைல் மூலமா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாரு. இன்னொரு மனிதர் என்ன செய்யறாரு, தன்னுடைய டெய்லியும் அவரும் ஆன்லைன்ல அட்வர்டைஸ்மெண்ட் போறாரு. இவருக்குலாம் போஸ்டா போடுவாரு, இவர்களும் டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோவா போடுவாரு. என் கடைக்கு வாங்க, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, இப்படி சொல்லி தன்னுடைய இந்த வாய் திறமையால போது அந்த கடையினுடைய வியாபாரத்தினுடைய நிலைக்கு அந்த மாசம் இந்த வருஷத்தினுடைய எண்ணிக்கை வரும்போது இந்த வீடியோ மூலயமா ஒருத்த வீடியோ ஃபேமஸ் பண்ணாமல அவனுடைய கடையினுடைய வசூல், அவன் கடை வியாபாரங்கள் பெருகி கொண்டே போகுது. இந்த போட்டாமல் அட்வர்டைஸ் போட்டாமல் இப்படி அவனுடைய வியாபாரம் இறங்குது. ஏன்? இவனுடைய பேச்சு தன்மை சொல்ல வரேன். அவனுடைய பேச்சு தன்மை, அந்த பேச்சுக்கு அவ்வளவு ஒரு வசீகர தன்மை இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னபின பயானி லஸஹரா. சொன்னாங்க, இன்னபினல் பயானி லஸஹரா என்று சொன்னார்கள் நாயக பெருமான். நிச்சயமாக அந்த பேச்சாற்றலில் வசீகர தன்மை இருக்கு என்று சொன்னார் நாயகம். ஒருவன் தன்னை எப்படி பேசினாலும் பேசுறவங்கள பேசக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அவனுடைய பேசுவதை வைத்து ஒருவனுடைய நிலையை அறிந்து கொள்ள முடியும். பேசுற டைப் வச்சு அறிஞ்சு கொள்ளலாம். இதைத்தான் பெருமானார் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய நாவுகளிலிருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெளியாகிறது. மற்றவனை பொய் போறோம், அவதூறு கன்றோம், மற்றவனை இட்டு கட்டுறோம், கோல் மூட்டுறோம், பெருமை அடிக்கிறோம். இப்படி நல்ல விஷயங்களை தவிர்த்து இப்படி எல்லா கெட்ட காரியங்களும் இன்றைக்கு நம்முடைய நாவுகளிலிருந்து அன்றாட வாழ்வில் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்முடைய நாவுகளிலிருந்து வெளியேறி கொண்டே இருக்கிறது. நிறைய விஷயம் வெளியேறுது. நல்லதை பேசுறோமோ இல்லையோ, ஆனா கெட்ட விஷயம் எக்கச்சக்கமா வெளியேறுது. நீங்களே உங்களுடைய கணக்குப்படி யூகிச்சு பாருங்க. இன்னைக்கு காலில இருந்து நம்ம எரிச்சிருக்கோம், இவ்வளவு தூரம் எரிச்சிருக்கோம், நம்ம எத்தனை விஷயம் நல்ல விஷயம் பேசிருப்போம், எத்தனை திக்ர் செஞ்சிருப்போம், எத்தனை துவா செஞ்சிருப்போம் கேளுங்க, குறைவு. ஆனா நம்ம எத்தனை பேரை திட்டி இருக்கோம், எத்தனை பேரை புறம் பேசி இருக்கோம், எத்தனை பேரை நம்ம கேவலமா திட்டி இருக்கோம் என்று டோட்டல் பண்ணி பாருங்க. அதை விட அது அதிகமா இருக்கும், திட்டுற விஷயம் அதிகமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளினுடைய வேலையிலும் ஒவ்வொரு நாளினுடைய விஷயத்திலும் மற்றவர்களை திட்டுவதும் மற்றவர்களை புறம் பேசுவதும் மற்றவர்களுடைய விஷயத்தில் கேவலமாக நடந்து கொள்கிற விஷயத்தை நாம் வைத்திருக்கின்றோம். மற்றவர்களை திட்டுவது என்பது மிக ஒரு கேவலமான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மற்றவர்களை திட்டியது கிடையாது. கைபருடைய போர், எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறார்கள், அப்பையும் கூட சஹாபாக்கள் திட்டியது கிடையாது. கைபருடைய போர்க்களம், போர் முடிஞ்சு எல்லாரும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். வந்து கொண்டு இருக்கின்ற பொழுதுநில மிகவும் சஹாபாக்கள் எல்லாம் போருக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. மிகவும் ரொம்ப டயர்டா இருக்கும். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. உடனே நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இன்னைக்கு நைட்டு யார் இந்த நாங்கள் தூங்குவதற்கு யார் காவல் காக்க போறான்? உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கையை தூக்கினார்கள். யார சொல்லலாம், நான் காவல் காத்துக்கிறேன், யார சொல்லலாம். உடனே சொன்ன உடனே பெருமாள், சரிப்பா நீ காவல் காத்துக்கிட்டாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்து மேலே ஏறி உட்கார்ந்து காவல் காத்துக்கிட்டே இருக்காங்க. சஹாபாக்கள் எல்லாம் அசந்து தூங்கி விட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு என்ன பண்ணா, அவங்களும் தூங்கிட்டாங்க, அசந்து தூங்கிட்டாங்க. உடனே வெயிலுடைய ஃபஜர் நேரம் முடிய போது அதே அந்த வெயிலுடைய தாக்கம் வந்த உடனே வெயிலுடைய அந்த வெயில் பட்டவனே சஹாபாக்களை எந்திக்கிறாங்க. எஞ்சி எல்லா சஹாபாக்களும் பிலால் மேல அவ்வளவு ஒரு கோவுடனே நாயகம் மெதுவாக அரைவணிப்போட பிலால் வந்து கேட்கிறாங்க, என்னப்பா பிலாலே என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஏன் ஃபஜருக்கு எழுப்பிட மாட்டீங்களா, வாங்க சொல்ல மறந்துட்டீங்க, என்ன ஆச்சுப்பா? இல்ல யார சூழல்லா, அவங்க பிலால் சாமர்த்தியமா பதில் சொல்றாங்க. இல்ல யார சூழல்லா, யார சொல்ல உங்களுக்கு என்ன நடந்ததோ அதேதான் எனக்கு நடந்துச்சு யார சூழல்லா.
யார சொல்ல உங்களுக்கு என்ன நடந்துச்சு அதான் எனக்கு நடந்துச்சு. பெருமாளுக்கு என்ன ஆச்சு? அசந்து தூங்கிட்டாங்க. அதான் பிலால்னு சொன்னாங்க. யார சொல்லல நீங்க கொஞ்சம் அசந்து தூங்கிட்டீங்க, அதே போல யார சொல்ல எனக்கு கொஞ்சம் கடமை ஆச்சு, நானும் அசந்து தூங்கிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அதை முடிச்சிடறாங்க. இப்போ மற்றவர்கள் திட்டுவது கூட நாயகம் கேவலமாக நினைக்கின்றார்கள். மற்றவர் திட்டுகின்ற விஷயத்தில் கூட நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலமாக நினைக்கின்றார்கள். இன்றைக்கு சமூகத்தில் புறம் பேசுகின்ற விஷயம் இன்னைக்கு மற்றவனை ஆரம்பத்துல புறம் பேசுவது என்றால் என்ன என்று சொன்னால் இந்த வாயினுடைய விசாரணையுடைய பாடத்தில் இந்த புறம் பேசுவதை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள் எக்கச்சக்கமானது. ஆரம்பத்துல புறம் பேசுவது என்றால் என்ன? சஹாபாக்கள் எல்லாம் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, புறம் பேசுவது என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு ரசூல் ஆலம், அல்லாஹு அவனுடைய தூதர்கள் அறிஞ்சவங்க. சொன்ன நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذِكْرُكَ أَخَاكَ بِمَا يَكْرَهُ, உன்னுடைய சகோதரனுடைய விஷயம், உன்னுடைய சகோதரன் இருக்கின்றானே அவன் எந்த ஒரு விஷயத்தை வெறுக்கின்றானோ அதை மற்றவர்களிடத்துல கூறுவது என்று சொன்னார் நாயகம். இப்ப நீயும் நீயும் ஃப்ரெண்டும் இருக்கீங்க. நீ ஃப்ரெண்டு இருக்கின்ற பொழுது விட உன் சகோதரனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அந்த விஷயத்தை பத்தி உன்னுடைய ஃப்ரெண்டு சொல்ற பாத்தியா, உங்களுடைய சகோதரனுடைய அனுமதி இல்லாம. இதுதான் புறம் பேசுன்னு சொல்றாங்க. ஒருத்தன் இந்த சபையில் இருக்க மாட்டான், அவனை பத்தி கெட்ட கெட்ட விஷயமா பேசுறது, அவனை பத்தி தவறுதலா பேசுறது, அவனை பத்தி குத்தி காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் புறம் பேசுறது சொல்லுகிறாங்க நாயகம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்களா கிராமத்து சைட்லாம் போய் பார்த்துட்டு தெரியும், அல்லாஹு அக்பர், அவ்வளவு ஒரு புறம் பேசுதல். அந்த ஒரு 6 மணி அந்த மகரிபு தொழுகை முடிச்சுட்டா போதும், ஊர்ல இருக்க எல்லா வயசான பெண்களும் ஒரே இடத்துல கூடி உட்காந்து, எடி அவனை பத்தி தெரியுமா, எடி இவனை பத்தி தெரியுமா, எடி அந்த அவ இருக்கால, இந்த அவ எதுக்கு இவ்வளவு ஒரு புறம் என்ற கிராமத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை நிலவி இருக்கும் என்று சொல்ல வருகிறேன். இப்படி ஒரு புறம் பேசுகின்ற சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் அதிகமாக எக்கச்சக்கமாக நீடித்து வருகின்றது. அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் நம்ம எல்லாம் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு நம் விபச்சாரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். விபச்சாரத்தை சிறுக்கு கடுத்து விபச்சாரம் தான் பெரிய ஒரு பாவம், விபச்சாரம் தான் அவ்வளவு ஒரு பெரிய பாவம் நினைப்போம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுகிறார்கள், அல்-கீபத்து அஷத்து மினஸ் ஸினா என்று சொல்லுகிறார்கள். ஜினா செய்வதை விட மிகவும் கடுமையானது, விபச்சாரம் செய்வதை விட மிகவும் கடுமையானது மற்றவர்களை புரளி பேசுவது, மற்றவர்களை புறம் பேசுவது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இந்த புறம் பேசுவதனுடைய விஷயத்தில் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒன்றுபட ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் இப்படி ஒரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அயுஹிப்பு அஹதுக்கும் அயக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு. சொல்லுகின்றான், உங்களில் சிலரை புறம் பேச வேண்டாம் தடுக்கிறாங்க. சிலர் நீங்க புறம் பேசாதீங்க சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் நம்ம இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறான், உங்களுடைய மரணித்து போன உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்க விரும்புகிறதா கேட்டு அடுத்து அல்லாஹ் அவனே பதில் சொல்றான், அதை நீங்கள் வெறுப்பீங்க, வெறுத்து ஒதுக்குவீங்க என்று சொல்லுகிறான். செத்து போனவனுடைய சகோதரன் கறியை சாப்பிட நம்மளால விரும்புவோமா? இல்ல, அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த எப்படி எந்த அளவிற்கு கெடுபிடி என்றால், புறம் பேசுவது என்பது நம்முடைய செத்து போன சகோதரனுடைய கருகை தின்பதற்கு சமம் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஒன்றுபட கருத்தை ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போய் வருகிறார்கள். மிஅராஜுக்கு சென்ற பொழுது ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு கூட்டம்னா, பித்தளை தெரியுமா, பித்தளையினால் ஆன நகங்கள், அவை கொண்டு அந்த பித்தளையினால் அந்த கூட்டத்துக்கு நகம் முளைச்சிருக்கு. அந்த நகத்தை வைத்து தன்னுடைய நெஞ்சையும் தன்னுடைய முகத்தை அப்படியே பரண்டி ரத்தம் எல்லாம் வருது. ரொம்ப அருவருப்பா இருக்குல்ல. இது பெருமாள் பார்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த ஜிப்ரீலே யார் அவங்க? கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருக்கு பதில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்கள் தான் உலகத்தில் தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள்.
உலகத்தில் தன் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள் என்று சொல்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதாவது புறம் பேசுறவங்க, மற்றவர்களை பற்றி இல்லாத உள்ளாதெல்லாம் மற்றவர்கள் எடுத்து சொல்ற புறம் பேசுறவங்க. இதைத்தான் இதனுடைய தண்டனையும் இதுல நமக்கு எல்லாம் காண்பிக்கப்பட்டு விட்டது. ஒருவன் புறம் பேசுறான அவனுடைய தண்டனை இவ்வாறு இருக்கும் என்பதாக நாயகம் சூசனமா சொல்லி காட்டுறாங்க. ஒருவனுடைய விஷயத்தில் நாம் எல்லாம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒருவனுடைய அந்தரங்க விஷயத்தில் நாம் எல்லாம் எவ்வாறு இருக்க வேண்டும். இந்த தப்சீருடைய ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தை சொல்லி காட்டினேன். அதே போல அல்லாஹ் ஜல்லஷான் சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். உங்களுக்கு எதை பற்றி ஒரு அறிவு இல்லையோ, ஒரு விஷயம் தெரியவில்லையோ, அதை நீங்க பின்தொடராதீங்க என்பதாக சொல்லுகின்றான். ஒருவனை பற்றி ஒரு சபையில் சொல்லுகின்ற பொழுது நில அவனை பற்றி உங்களுக்கு சரியான அறிவிப்பு இல்லை, சரியான அறிவு இல்லை, இவ்வாறு தவறு செஞ்சுட்டா அப்படி தெளிவான ஆதார அறிவிப்பு உங்க தெரிவு இல்லை, அதை நீங்க சொல்லாதீங்க, மற்றவங்க பின்தொடராதீங்க என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒருத்தனை பத்தி ஒரு சபையில புகார் கொடுக்க போறான், போலீஸ் ஸ்டேஷன்லயே புகார் கொடுக்க போறான்னு வச்சுக்கிறேன், அவனை பத்தி தெளிவாக நம்ம ஆராய வேண்டும். இவன் இந்த தவறு செய்தானா, இவன் தான் செய்தானா, இல்லது வேறவனா செஞ்சுட்டாங்களா என்று தெளிவாக ஆராய்ந்த வட்டி தான் அவனை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும். இதைத்தான் நல்லா இந்த இடத்துல சூசனமா சொல்லி காட்டுறான். மற்றவர்களை திட்டுவது மிக கேவலமான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுகிறார்கள், சிபாபுல் முஸ்லிம் ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ர் என்று சொன்னார்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஸ்லிமை திட்டுவது என்பது பாவம் என்கின்றார்கள், அதே அவனை கொள்வது குஃப்ர் என்கின்றார்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றவர்களை திட்டுவது பாவம் என்றார்கள். எப்போ அவன் மனசு ஒருவனை திட்டுறதுனா இப்ப நம்ம எப்படி கணக்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவனை திட்டும் பொழுது அவனுடைய உள்ளம் நோகாம இருக்குது, அவன் அதை அங்கீகரித்துக் கொள்ளுகிறான் என்று சொன்னால் அவனை நீங்க திட்டலாம், அது ஓகே. ஆனால் நீங்க சின்னதா அவனை விளையாட்டுக்கு கூட திட்டினா கூட அவனுடைய உள்ளம் மாசுபடுது, அவனுடைய உள்ளம் கோபித்துக் கொள்ளுகிறான் என்று சொன்னால் அவனை திட்டுவது என்பது கூடாது. அதைத்தான் பாவம் என்று சொல்கிறார் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொய் குற்றச்சாட்டு இன்றைக்கு சமூகத்தில் ஒருவன் சின்னதாக ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பான், அது அவ்வளவு பெரிய விஷயங்கள் கூட கிடையாது, ஆனால் அந்த விஷயத்தை அவன் ரொம்ப பெருசாக ஊதி உடைச்சு வாங்கி சபைக்குள்ள தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் என்ன செய்யாதீங்க, சில நபர்கள் நீங்க திட்டாதீங்க சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்க மட்டும் ஒரு மனுஷனை திட்டுறீங்க, அவன் மட்டும் அந்த செயல் செய்யல, அந்த தண்டனைக்குரிய அந்த குற்றத்திற்குரிய ஆளாக சொன்னா அந்த பாவம் எல்லாம் உங்களை அடையும் என்று சொல்கிறார்கள். இப்போ ஒரு மனிதனை சொல்றோம், தம்பி நீ திருடிட்டப்பா என்று சொல்றோம், நீ திருடிட்டப்பான்னு சொல்றோம், ஆனால் அந்த விஷயத்தை அவன் செய்யல, நீங்க என்ன செய்யறீங்க, அவன் திருடிட்டான்னு சொல்லி ஒரு சபையில வச்சு அவனை அவமானப்படுத்துறீங்க. இப்படி சில நாட்கள் கழித்து அவன் திருடலான்னு உங்களுக்கு நிரூபணம் ஆகுது. அவனுக்கு கொடுத்த தண்டனையில மக்கள் எல்லாம் திட்டக்கூடிய தண்டனை கொடுத்தா வச்சுங்களேன், ஆனால் அவருக்கு எழுதப்படுகின்ற பாவம் எல்லாம் எவன் பொய்ன்னு சொன்னானோ, பொய் சொல்லாத ஒருவனை பொய் சொல்லி சில சபையில விட்டு அவமானம் வாங்கி விட்டானோ இவனுடைய பாவம் எல்லாம் அவனுக்கு போய் சென்று இவனுடைய பாவம் எல்லாம் அவனுக்கு போயிடும். அதுதான் நாயகம் சொல்லி காட்டுறார்கள். நீங்க சில பேர் திட்டாதீங்கம்மா, மனிதர்கள் சிலர் திட்டாதீங்க, நீங்க ஒருவேளை அவனை நீங்க என்ன செய்றீங்க, அவன் தப்பை நீங்க குற்றம் செஞ்சுன்னு சொல்றீங்க, ஆனா அந்த விஷயம் அவன் செய்யல, அப்படி அவன் செய்யல தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், அவனோட பாவங்களை உங்களுக்கு என்று சொல்லுவார் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஒருவனுக்கு நாளை மறுமையில் ஷஃபாத்து பெருமானாருடைய சிபாரிசு கிடைக்க வேண்டும், பெருமானாரை துஆ நம்ம அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகில் எவன் ஒருவன் மற்றவர்களை ஏசி பேசாமல் மற்றவர்களை திட்டாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இப்படிப்பட்ட மோசமான விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம்மை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். மற்றொரு ஹதீஸில நாயகம் பெருமான் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள், மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹு அல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா. எந்த ஒரு முஸ்லிமான முஃமினான அடியானுடைய விஷயத்தில் அவனுடைய குறையை மறைக்கின்றானோ, மற்றொரு குறையை வெளிப்படுத்தக்கூடாது. எல்லாத்துக்கும் நாம தானே காரணம், வாய் இருக்கும் போது நம்ம மற்றொரு குறையெல்லாம் போய் உடைச்சு விடணும். மற்றவருடைய எவன் ஒருவனுடைய குறையை வெளிப்படுத்தவில்லையோ அவனுடைய குறையை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மறைக்கின்றான்.
ஒருவனுடைய குறைய போய் சொல்லக்கூடாது. டேய் நீ அன்னைக்கு இப்படி செஞ்சலடா, டேய் நீ அன்னைக்கு இப்படி செஞ்சலடான்னு சொல்லி குத்தி குத்தி காட்டக்கூடாது. அதெல்லாம் உனக்கு வலிக்கும். இதையெல்லாம் எவன் ஒருவன் செய்கின்றானோ அவனினுடைய குறையை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மறைப்பான். இந்த உலகத்துல மட்டும் இல்லைங்க, நாளை மறுமையில் மறைப்பான். அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. அப்படிப்பட்ட சிறந்த நாவாற்றலையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. மற்றவர்களுடைய விஷயத்தில், இந்த நாவினுடைய விஷயத்துல அல்லாஹ் ஒழுக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு மறைக்கக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.